ஏதும் அறியாத பருவத்தில் இறைவனுக்கு சூட்ட இருந்த மாலையை அந்த அம்மா சூடி கொடுத்து ஆண்டவர் அதை தான் பெற்றுக்கொண்டார். புது மாலையை அணிவிக்கும் போது அதை அவர் பெறவில்லை. அப்படி குழந்தை அறியாத பருவத்தில் எத்தனை அழகா ஆண்டவரினுடைய புகழை அந்த தமிழ்ல எழுதி இருக்கிறது. ரொம்ப அழகு. மையிட்டு எழுதோ மலரிட்டு நாமுடியோ செய்யாதன செய்யோ நீ எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று எத்தனை இடங்களில் பக்தர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் நீ அருள் இருக்கிறாயோ கண்ணா கிருஷ்ணா அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்பா. இதுதான் விரதத்தில் முக்கியமான விரதம். ஏனென்றால் சொல் ஒழுங்கு, சொல்லில் கவனமாக இருத்தல். இனி வரக்கூடிய துன்பங்கள் கர்மங்கள் ஏன் இறைவனை பாடி சிந்திக்கின்ற உள்ளம் தீயதை நாடாது. உன்னுடைய ஆகாம வினைகள் சிறப்பாக இருக்கும். கொற்றாமரை ஆகிய உன் அடியை நான் போற்றி புகழ்ந்து அதிகாலையில் வந்து பாடுவது ஏன் தெரியுமா? இதுதான் ஆண்டாள் திருப்பாவைக்கு அத்தனை சிறப்பு. ஆண்மநேய ஒருமைப்பாட்டு அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான தயவான வணக்கங்கள், வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். இன்று நாம் பக்தி சிந்தனையில் திளைக்க வைக்க இருப்பது பக்தை ஆண்டாள். எத்தனையோ ஆழ்வார்கள் இருப்பினும் ஆண்டாளின் திருப்பாவைக்கு சிறப்பு தானே. மார்கழி மாதம் என்றாலே திருப்பாவை தான் ஞாபகத்துக்கு வரும். அடுத்து திருவெம்பாவை. எல்லாரும் இதை உட்காந்து பாடுவாங்க இல்லையா? 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவைக்கு ஒரு தனி சிறப்பு தான். குழந்தை சிறு பெண் தான் ஆண்டாள். அந்த சின்ன வயதுல சூடி கொடுத்த சுடற்கொடி இல்லையா ஆண்டவர், இந்த அரங்கநாயகர் அந்த அம்மா சூடி கொடுத்ததை தானே வாங்கிக்கிட்டாங்க. அந்த குழந்தை ஏதும் அறியாத பருவத்தில் இறைவனுக்கு சூட்ட இருந்த மாலையை அந்த அம்மா சூடி கொடுத்து ஆண்டவர் அதை தான் பெற்றுக்கொண்டார். புது மாலையை அணிவிக்கும் போது அதை அவர் பெறவில்லை. அப்படி குழந்தை அறியாத பருவத்தில் எத்தனை அழகா ஆண்டவரினுடைய புகழை அந்த தமிழ்ல எழுதி இருக்கிறது. ரொம்ப அழகு. அந்த பக்தியினுடைய சுவையை ஆண்டாள் திருப்பாவை அவ்வளவு அழகாக காட்டக்கூடிய வரிகள் எல்லாம் இருக்கிறது. எல்லா பாடல்களையும் பார்க்கவில்லை என்றாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல கவர்ந்த வரிகள், நம்மை ஆழத்திற்கு, பக்தியினுடைய ஆழத்திற்கு கொண்டு செல்லும் வரிகள் இருக்கின்றன. அதில் முதல் பாடலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் இந்த நிறைவு வரி, நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். ஏன் உங்களை நான் எல்லாரையும் அழைக்கிறேன்? இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதுவீர், வாங்க எல்லாரும் போய் குளிச்சு இறைவனினுடைய திருப்புகழை பாடலாம். அவன் எப்படிப்பட்டவன்? ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல்முகத்தான். அப்படிப்பட்ட இறைவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? நாராயணன். அந்த நாராயணன் தான், இறைவன் தான் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க முடியும். இறைவனை அன்று வேறு ஒருவரிடத்திலும் போய் சென்று நாடாதே, வேறு ஒருவரிடத்திலும் உன்னுடைய வேண்டுதலை வைக்காதே. வைப்பதாக இருந்தால் நாராயணன் கிட்ட கேளு, அவன் தான் நமக்கு எல்லாம் தருவான். அந்த பறை என்பது நாம் வேண்டி குழந்தை இல்லையா, அதுக்கு அது கேட்குது, இது அவன் தான் தருவான், வா நம்ம போய் அவங்கிட்ட கேட்கலாம் என்று அந்த பறையை உலக செல்வங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலக செல்வங்களோ அல்லது உலகியலை கடந்த அந்த ஆன்மீக செல்வமோ அருட்செல்வத்தையோ நாம் இறைவனிடத்தில் தானே பெற முடியும். எதுவாக இருந்தாலும் அப்பா தானே தர முடியும், அம்மா தானே தர முடியும். பெரிதினும் பெரிதாக இருந்தாலும் சிறிதினும் சிறிதாக இருந்தாலும் இறைவனை அன்றி, என் தாயன்றி வேறு யார் எனக்கு கொடுக்க முடியும் என்று நாராயணனே நமக்கே பறை தருவான். எப்படியா? பாரோர் புகழ், இந்த உலகமெல்லாம் புகழும்படி அவன் நமக்கு தருவான் என்று சொல்கிறார்.
இரண்டாவது பாடல் வையத்து வாழ்வீர்கள் என்ற பாடல்ல இன்னொரு திருப்பாவை. அதில் அந்த பக்தியினுடைய நிலையை அம்மா சொல்லுவாங்க. அந்த ஆண்டாள், நாட்காலே நீராடி காலையில எழுந்து குளிச்சு, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். என்னெல்லாம் ஒரு பக்தர்கள் அந்த பக்தி நிலையில் வழிபாட்டில் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் இதுதான். ஐயப்பன் மாலை போடும் பொழுது கூட சில விதிமுறைகள் இருக்கும். அப்படி அந்த பாவை நோன்பு நோக்கின்ற பொழுது இந்த உண்மை பக்தி இருக்கும்பொழுது அந்த பக்தனாகவே மாறிடும். என்ன சொல்றா? மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், நெய்யுண்ணோம் பால் உண்ணோம். உணவு கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு. நாட்காலே நீர் வாழும், அதிகாலையில குளிச்சிருவோம். வைராக்கியம், வெளியில போய் ஆத்துல குளிக்கணும். எப்படி குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா? நாட்காலே நீராடு, அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளிப்போம். குளிர்த்து மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். அப்பொழுது எந்த அலங்காரமும் நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம், உன் நினைவிலேயே இருப்போம். எங்கள் அலங்காரம் எல்லாம் உன் நினைவுதான். செய்யாதன செய்யும், நீ எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கியோ அதெல்லாம் செய்ய மாட்டோம். இது அதுன்னு லிஸ்ட் போடல அம்மா. எவ்வளவு ஒரு சுய கட்டுப்பாடு, விழிப்புணர்வு. இந்த நேரத்தில் நாங்கள் இப்படித்தான் இருப்போம். மேல் அலங்காரம் இல்லை, புலநடக்கத்தோடு உண்போம். ஏன் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் என்று ஏன் சொல்கிறார்கள்? ஆயர்பாடி பெண்களாக தன்னை பாவித்து ஆண்டாள் எழுதுகிறார்கள். ஆயர்பாடி பெண்களினுடைய விருப்பமே நெய்யும் பாலும் தான். அந்த விருப்பமானவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அவர்கள் அலங்காரம் செய்வது பெண்களுக்குரியது, குழந்தைகள் இல்லையா? அப்பா நாங்க அந்த மாதிரி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். இது அந்த வழிபாட்டில் இருப்பவர்களுடைய, இப்போ துறவிகள் அப்படித்தான் இருப்பாங்க. அதை தற்காலிகமாக நாங்கள் பழகி கொள்கிறோம். இப்போ நிரந்தரமா ஒரு நாள் அது எங்களுக்கு வாய்க்கும் இல்லையா? மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், நீ எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று எத்தனை இடங்களில் பக்தர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் நீ அருள் இருக்கிறாயோ கண்ணா கிருஷ்ணா, அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்பா. பொய் சொல்ல மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், சூது செய்ய மாட்டோம், பேராசைப்பட மாட்டோம், சினம் கொள்ள மாட்டோம், கடும்பற்று வைக்க மாட்டோம், முறையற்ற பால் கவர்ச்சியில் ஈடுபட மாட்டோம், உயர்வுதாழ்வு மனப்பான்மை கொள்ள மாட்டோம், யாரிடத்திலும் வஞ்சம் காட்ட மாட்டோம் என்று 6 குற்றங்களை அவள் சொல்கிறாள். 5 மகா பாதகங்களை அவள் சொல்கிறாள். இதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்று ஓதோம். தீக்குறள் என்றால் புறம் பேசுதல். இதுதான் விரதத்தில் முக்கியமான விரதம். ஏனென்றால் சொல் ஒழுங்கு, சொல்லில் கவனமாக இருத்தல். அதனால் எந்த இடத்திலும் யாரை பற்றியும் நாங்கள் புறம் பேச மாட்டோம் என்று ஒரு பக்தர்களின் நிலையை ஆண்டாள் எப்படி காட்டுறார்? ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். தான தர்மம் செய்வோம். ஐயமும் பிச்சையும் என்பது தான தர்மம். இதுதான் ஒரு உண்மை பக்தனின் நிலை. அவள் அறிந்தவரை எவ்வளவு அழகா காட்டுறாங்க. அடுத்து, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று தொடங்கும் பாடலில், இப்படிப்பட்ட இறைவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்பாள் ஆண்டாள். இப்படிப்பட்ட இறைவனை வாயினால் பாட வேண்டுமா? இந்த வாய் இருப்பதே அவன் புகழை பாடுவதற்கு, மனம் அவனை சிந்திக்க. இது 2 செய்தா போதும்ன்ற இதான் பக்தியின் அற்புதம். இவ்வளவு காலம் போய் இங்க தவம் இருக்கணும், இந்த உணவு கட்டுப்பாடு, இப்படி அப்படின்னு எத்தனை எல்லாம் சொல்கிறார்கள். ஆண்டாள் ஒன்றும் இல்லை, எளிமையா சொல்றான். இறைவன் புகழை உன் வாயினால் பாடு, அவனையே உன் மனத்தில் சிந்தித்து கொண்டிரு. என்ன நடக்கும்? போய பிழையும்.
இதுவரை நீ எத்தனை பிறவிகளில் செய்த பல பிழைகள், பல கர்ம வினைகள் புகுதருவான் நின்றனவும். இனி வரக்கூடிய துன்பங்கள், கர்மங்கள், ஏன் இறைவனை பாடி சிந்திக்கின்ற உள்ளம் தீயதை நாடாது. உன்னுடைய ஆகாம வினைகள் சிறப்பாக இருக்கும். சஞ்சிதம் பிராரப்தம் என்பது பல பிறவிகளாக செய்த கர்மவினை. பிராரப்தம் என்பது இப்பிறவியில் நான் செய்த கர்மவினை. இதான் போய பிழை. புகுதருவான் நின்றனவும். இந்த இறைவனை பாடி சிந்தித்ததால் எல்லா கர்மங்களும் அகன்றுவிடும். உண்மையாக இதோடு தர்ம நெறியில் நிற்பவர்களுக்கு, அப்படி சிந்திப்பவனுக்கு இனி அவனுக்கு தீயது நாடாது. எண்ணம், சொல், செயல் எல்லாவற்றிலும் ஒழுங்கு வந்துவிடும். அதுதான் பக்தி, ஒழுக்கம்தான் பக்தி. அதனால் அவனுடைய ஆகாமிய வினைகள் சிறப்பாக இருக்கும், நல்லதாகவே இருக்கும். அதை ஆண்டாள் சொல்கிறாள், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் என்ன ஆகுமா, தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். தான் பக்தியின் சிறப்பு. தீயில் இட்ட தூசு எப்படி ஆகிவிடுமோ அப்படி உன் கர்ம வினைகள் எல்லாம் இறைவனினுடைய புகழை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கும் பொழுது ஒரு நொடியில் எல்லாவற்றையுமே இறைவன் பஸ்மமாக்கி விடுவான். உன் துன்பமெல்லாம், உன் கர்ம வினைகளை எல்லாம் இறைவன் வினாடியில் தீயினில் இட்ட தூசு போல ஆக்கி விடுவான் என்பது மிக அற்புதமான கவர்ந்த ஒரு கருத்து. முதல் பாடல் உங்களுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டாள்? முதல் பாடலில் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று சொன்ன ஆண்டாள் நிறைவு பாடலுக்கு, நிறைவு பாடல் என்பது எப்பொழுதும் இந்த பாடலை படிப்பவர்கள் பெறக்கூடிய பலன். நிறைவு பாடல் என்றால் இந்த பாடல். ஆண்டாள் சொல்கிறாங்க, எப்படி முடிக்கிறாங்க பாருங்க. அந்த பக்தி எப்படி தொடங்கி எப்படி நிறைவு பெறுகிறது என்பதை பாருங்க. அவன் தருவான், அதனால நாம போய் வணங்கலான்னு கூப்பிடுறா குழந்தைகளை. ஆனால் நிறைவு எப்படி செய்கிறாள் பாருங்க. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். இப்பதான் முடிக்கிறாங்க அம்மா. பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தனி குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இயற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். என்ன சொல்கிறாள் ஆண்டாள்? அம்மா, ஐயா, இறைவா, பரம்பொருளே, கோவிந்தா, நாராயணா, இந்த அதிகாலை, சிற்றம் சிறுகாலை என்றால் அதிகாலை வேளையில் வந்து உன்னை நாங்கள் சேவிப்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? இவ்வளவு நாளும் மையிட்டு எழுதவில்லை, மலரிட்டு நாம் முடியவில்லை, நெய் உண்ணவில்லை, பால் உண்ணவில்லை, தீக்குறளை சென்று ஓதவில்லை, செய்யாதன செய்யவில்லை, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இவ்வளவும் செய்து இத்தனையும் செய்யாமல் இருந்தோமே. உன்னை நாடி நாடி இவ்வளவு புலநடக்கத்தோடு அதிகாலையில் நீராடி வந்தோமே. முதல் பாடலில் சொன்னேனே, நீ எனக்கு பறை தருவாய் என்று வந்தேனா? உன் பொற்றாமரை அடியாகிய உன் அடியை நான் போற்றி புகழ்ந்து அதிகாலையில் வந்து பாடுவது ஏன் தெரியுமா? அதனுடைய பொருள் இப்பொழுது சொல்கிறேன். இறைவா, கேட்டுக்கொள். குற்றேவல் புரிந்தாயே, பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ எங்களுடைய குற்றேவலை நீ கொல்லாமல் போகக்கூடாது. நாங்கள் செய்கின்ற இந்த சேவையை நீ ஏத்துக்காம இருக்காதப்பா. எங்களுக்காகத்தானே இந்த ஆயர் குலத்தில் வந்து நீ பிறந்தாய். எவ்வளவு பெரிய வைகுண்ட பதினி. எங்கள் பால் உள்ள கருணையினால் வந்து பிறந்தாயே இறைவா, எங்களுடைய சேவையை நீ ஏற்றுக்கொள். எங்களுக்காகத்தானே இத்தனை துன்பம். அதனால் நாங்கள் செய்கின்ற இந்த சிறு சேவையை நீ ஏற்றுக்கொள். இறைவா, உனக்கு சேவை புரிவதற்காகத்தான் எங்களுக்கு விருப்பம். இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எப்பா, நீ பறை கொடுப்பாய் என்று உன்னை தேடி வந்தோம் என்று நினைக்கிறாயா? இல்லை அப்பா, உன்னிடத்திலிருந்து எதையும் பெற வரவில்லை. வேறு என்ன வேண்டும்? உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம்.
இந்த ஏவல், இந்த சேவை உனக்கே நாங்க செஞ்சுட்டு இருக்கணும்ப்பா. எங்களுக்காகத்தானே இந்த ஆயர்பாடியில் வந்து மாடுகளை மேய்த்துண்ணும் சிறுவனாக, மேய்த்து வாழும் சிறுவனாக நீ வந்தாய் இறைவா. அப்படிப்பட்ட எளியவனாக எங்களுக்கு வந்தியே, உனக்கு சேவை செய்யணும்ப்பா என்று அந்த நன்றி பாராட்டுகிறான். அந்த பக்தி. உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்சேய். உனக்கு மட்டும்தான் நாங்கள் உற்றவர்கள், உமக்கே நாம் ஆட்செய்வோம். வேறு எந்த ஆசையும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா காமங்களையும் நீ மாற்றிவிடு. என்ன பக்தியின் உச்சம்! வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம்பா. இத கேட்கிற பாருங்க. அவரிடத்திலிருந்து எதையும் பெறவில்லை. உனக்கே நாங்கள் ஆட்பட்டவர்களாக இந்த பிறவி அல்லப்பா, 7 பிறவிக்கும் உந்தன்னோடே இருக்கணும், உனக்கே உறவாக இருக்கணும், உனக்கே பணிவிடைகள் செய்ய வேண்டும், உன் நினைவிலேயே இருக்க வேண்டும். வேற எந்த ஆசையும் என் உள்ளத்தில் எழாமல் நீ பார்த்து கொள்வாய் என்று எப்படி அந்த இறைவனிடத்தில் அந்த அன்பு இருந்தால் இந்த வார்த்தைகள் வரும். இதுதான் ஆண்டாள் திருப்பாவைக்கு அத்தனை சிறப்பு. இது ஆண்டாளுக்கு மட்டும் உரியதல்ல, ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும், ஒவ்வொரு மனித தேகம் எடுத்த அத்தனை உயிர்களுக்கும் ஆண்டாள் சொல்வதுதான் உண்மை. அதையே நாம் அறிந்து பக்தி செய்வோம். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்.